Hello children, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரேஷனல் நம்பர் எக்ஸசைஸ் 1.1 13th sum divide. So first sum பார்க்கலாம். minus 21 by 5 is divided by minus 7 by minus 10. Okay, இப்போ நம்ம டிவைட் பண்ணோம். சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் 10 டிவைடட் பை 2னா என்ன பண்ணுவோம், நம்ம 10 இங்கே போட்டுட்டு 2வால் டிவைட் பண்ணுவோம், 5 2s are 10 போட்டுட்டு போடுவோம். பட் இங்கே ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பரை எப்படி டிவைட் பண்ணுறது? ஸோ இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ minus 21 by 5 divided by minus 7 by minus 10. Okay, minus 21 by 5. So நம்ம டிவைட்னா நத்திங் பட் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட ரெசிப்ரோக்கல்னால் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், ஃப்ராக்ஷனில் ரெசிப்ரோக்கல் போட்டிருப்போம். ரெசிப்ரோக்கல்னால் என்ன? நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் டினாமினேட்டரை நியூமரேட்டராகவும் மாற்றுறதுக்கு பேர் ரெசிப்ரோக்கல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போடுறேன் பாருங்கள், 1/2 இதோட ரெசிப்ரோக்கல் என்ன? 2/1. 3/5 இதோட ரெசிப்ரோக்கல் 5/3. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதோட ரெசிப்ரோக்கல். அப்போ நம்ம டிவைட்னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட ரெசிப்ரோக்கல் -10/-7. ஓகே, இதுதான் இதோட ரெசிப்ரோக்கல்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போது ஆஸ் யூஷுவலாக கேன்சல் பண்ணி போடணும். அது பாருங்கள், இப்போ 7 இது வந்து 7 டேபிள்ஸில் போகும், இதுவும் 7 டேபிள்ஸ். நான் அன்றைக்கி போன லாஸ்ட் வீடியோவில் சொல்லிக் கொடுத்தேன், 2 மெத்தட்ஸ் சொல்லிக் கொடுத்தேன். ஒன்று வந்து ஃபேக்டர்ஸ் மெத்தட், இன்னொன்று வந்து டைரெக்டாக கேன்சல் பண்ணுறது. நான் இப்போ இங்கே டைரெக்டாக கேன்சல் பண்ணுற மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1 7s are 7, 3 7s are 21. அப்போது பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள், -3/5. நான் ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ணி போடுறேன். அப்படியே கேன்சல் பண்ணால் உங்களுக்கு அப்படியே குழப்பமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றை கேன்சல் பண்ணுறேன், அடுத்தது இன்னொரு ஸ்டெப்பில் இன்னொரு கேன்சல் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், டிவைடில் இந்த மாதிரி 2 மைனஸ் சைனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ 2 நெகட்டிவ் இருக்கிறதுனால டிவைடில் நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன், 10/1. ஓகே, நான் ஏன் இங்கேயே கேன்சல் பண்ணி போடலாம், உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு நம்பரை கேன்சல் பண்ணியிருக்கேன், இந்த 2 நம்பரை. அதுக்கப்புறம் நான் இங்கே கேன்சல் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் 5 டேபிள்ஸில் போகும். 5 1s are 5, 5 2s are 10. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், நியூமரேட்டர் டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 2s are 6, ஆன்சர் -6. கீழே 1 1s are 1, அது நம்ம போட்டாலும் ஒன்று போடாக்கட்டாலும் பரவாயில்ல. புரியுதுங்களா? அடுத்த சம் போகலாமா? செகண்ட் சம், -13 divided by -3 divided by 13 divided by -3. ஸோ இந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். ஸோ நான் இதே ஸ்டெப்ஸ் தான், -3 13 divided by -3. ஸோ டினாமினேட்டரில் என்ன இருக்குதுன்னு மீனிங் எதுவுமே இல்லைனா இங்கே என்ன இருக்குதுன்னு அர்த்தம், டினாமினேட்டரில் 1 இருக்குதா மீனிங். அப்போ 3/13 என்ன சொன்னேன் நான், டிவைட்னா மல்டிப்ளை போட்டுட்டு இதோட ரெசிப்ரோக்கல். ஸோ இதோட ரெசிப்ரோக்கலாக டினாமினேட்டரில் இங்கே 1 இருக்குது. ஸோ நம்ம நியூமரேட்டரில் எழுத சமயத்தில் 1/-3. ஸோ இப்போது பாருங்கள், எது கேன்சல் ஆகிடும் பாருங்கள், இந்த -3யும் இந்த -3யும் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது 1/13. அவ்வளோதான், சிம்பிள் சம். அடுத்தது தேர்ட் சம் பாருங்கள், -2 divided by -6/15. ஸோ அப்போ இதையும் அதே மாதிரி எப்படி எழுதணும், -2 divided by -6/15. ஸோ நான் என்ன சொன்னேன், இப்போ தான் சொன்னேன், -2னா மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட ரெசிப்ரோக்கல் 15/-6. ஸோ இப்போ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள்.
இதை தான் ரெசிப்ரோக்கல் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. சரியா? இப்போது இது 2 டேபிள்ஸில் போகும் பாருங்க. 2 1s are 2, 3 2s are 6. அப்போது இது எப்படி எழுதலாம்? -1 into 15 by -3. திருப்பி 3 1s are 3, 5 3s are 15. ஓகே. இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன்னா டிவைடில் 2 மைனஸாக இருந்தால் அது ப்ளஸ் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது இந்த 1 இந்த 5. 1 5s are 5. இதான் ஆன்சர். ஸோ வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு அப்புறமா முடிக்க சமயத்தில் ஹோம்ஒர்க் கொடுப்பேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, இது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு சம் போகலாமா? 14th சம் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் 14. ஃபஸ்ட்டு பாருங்கள், சிம்ப்ளிஃபை பண்ண சொல்கிறாங்க. என்னது? 2/5 + 3/2 divided by 3/10, and also show that it lies between 6 and 7. நீங்கள் என்ன பண்ணணும்? இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்லாம் போட்டிருக்கோம். இதோடைய ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. சரி, ஃபஸ்ட் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2/5 + 3/2. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கீழே இருக்கிறதுல காமன் ஃபேக்டர் இல்லைன்னா அப்படியே இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே இதுக்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, கீழே இருக்கிறத அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10. இதை இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிங்க. 2 2s are 4, 5 3s are 15. எப்போ இதை மாதிரி செய்ய முடியும்? கீழே ரெண்டுத்துக்கும் எதுவுமே காமன் ஃபேக்டர், காமனாக டிவைசபிள் ஆகாத நம்பராக இருக்கும்போது இந்த 2 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ தான் பண்ணணும். அதர்வைஸ் யூ டேக் LCM. ஓகே, நவ் யூ ஆட் திஸ் நம்பர் 19/10. நவ் யூ சப்ஸ்டியூட். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ நம்ம இந்த வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 19/10 டிவைடட் பை 3/10. ஸோ நான் இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன் போன சம்மில். 19/10 டிவைடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட ரெசிப்ரோக்கல் 10/3. ஸோ இப்போ பாருங்கள், 10 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது 19/3. இது கேன்சல் ஆகாது. ஸோ நம்ம இது என்ன பண்ணணும், அப்படியே விட்டுடணும். ஓகே, புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சில சம்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை யுவர் செல்ஃப். நீங்களே ட்ரை பண்ணணும். ஓகே, நான் சம்ஸ் கொடுக்குறேன், இந்த சம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், 8/5 + 1/4. செகண்ட் சம் 9/4 × 3/2. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். ட்ரை யுவர் செல்ஃப். 5/12 × 4/-15. Fourth one. 7/3 divided by 14/9. ஸோ நான் ஏற்கனவே மாடலில் சம்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ்க்காக ஒரு 4 சம்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த சம்ஸை போட்டு பார்க்கணும். அப்படி உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பழைய வீடியோவுக்கு போயிட்டு அந்த வீடியோவில் இந்த மாடல் சம்ஸ்லாம் நான் எப்படி போட்டிருக்கேன்னு பார்க்கணும். அதை பார்த்துட்டு புரிஞ்சுட்டு இதை திருப்பியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் போடுவீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.